இவன் ஓடுகாலை கழுதையாகி விட்டா நமக்கு தெரியாமல் ஓடி சென்று அங்க ஐமன்ல திருமணம் செஞ்சாலும் செய்வா. அதனால நாளை சுக்ராதேவ சூரிய உதயம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் வரும் வரை சரி இவளை கல்லறை கடங்க சிறைச்சாலை வைத்து அழைத்து விடு. ஏங்க கல்லறை சரி இல்லைங்க, நம்ம அரண்மனையில் அடைத்து வைக்கிறோம். கல்லறை சரிக்கு போனா நம்ம செத்து போயிடுவாங்க. அரண்மனையில் அடைத்து வைக்கிறோம். அரண்மனை விட்டா தாதி பெண்களோட தந்திரமாக தப்பி விடுவோம். கல்லறை சிறைச்சாலையில வைத்து அடைத்து வை. நாளை திருமணத்தை செய்வோம். எனக்கு இன்னொரு சந்தேகம். எப்படி? நான் பிள்ளை பெத்ததெல்லாம் நல்லா தம்பி துட்டேன். இந்த கூட இருந்தா பாத்தியா, இவ பண்ண வேலத்தை இவளுக்கு எடுத்து இருக்கட்டும். சிறைச்சாலை வைத்து அடைத்து விடு. போ போ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாய்? அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். அடிபட்ட பாவி இல்ல அப்பா. சண்டாள பாவி மகளை இப்படி அடிக்கிறிய அப்பா? நானும் ஒப்பனும் நிச்சயம் பண்ணதும் பணத்தான். அடியே சண்டாளி, ஒரே ஒரு பிள்ளை பெண் பிள்ளை என்று சேலமாக அன்பாக ஆசையாக வளர்த்து பாலிடம் செய்து தாய் தந்தைக்கு தெரியாதா யாருக்கு திருமணம் செய்து வைக்கணும், யாருக்கு செய்து வைக்க கூடாதுன்னு தாய் தந்தைக்கு தெரியாதா? அப்பவே தெரியும். தாய் தந்தை வார்த்தைக்கு அனுமதி இல்லாம திருமணம் வேண்டாம் லக்கம், அதாவது அந்த பேரை அபிமானிக்கு சண்டாளி படுபாவி என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? என்ன ஒரு அநியாயம்! ஒரு அம்மாக்காரி பிள்ளை எப்படி வளர்த்துறோம்? ஊர மோகன தேவடியா? நீங்க புருஷன் என்ன அடிக்கலாம் பிடிக்கலாம், எங்க கடை தேவடியா பையன் அடிக்கிறா நீ பாத்து அடிக்க நீ யாரா? நீ என்ன சொல்றீங்க? நீ யாரா? நான் உங்களுக்கு யாரு? ஆழ்வார். ஆழ்வார் தானே? ஆழ்வார் கேட்காம அப்புறம் யாரு கேட்பாங்க? கொண்டாடி இருந்தாங்க எவ்வளவு இருந்தாங்க? வளர்ப்பு சரியில்லைங்க. எவ்வளவா அடியே அடிங்க. அதாவது நூறு போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏண்டி தாய் நீ பக்குவமா பிள்ளையை வளர்த்திருந்தா தாய் தந்தை வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுவாளா? எப்படி பிள்ளைய வளர்த்துறேன்? படிங்க எப்படி பிள்ளைய வளர்த்துறேன்? சண்டாளி எப்படி எப்படி பிள்ளைய வளர்த்துறேன்? எப்படி பிள்ளைய வளர்த்துறேன்? இல்ல நான் வளர்த்ததெல்லாம் நல்லா வளர்த்தனேன். நீங்க நேரம் சரியில்லைங்க. ஏங்க 20 வருஷத்துக்கு முன்னா நம்ம அப்படியே இருந்திருப்போம். சரி சரிங்க பாருங்க. இன்னொரு விஷயம் கேக்குறேங்க, இன்னொரு தடவை கேட்டு பாக்குறேன். வாடிங்க. இன்னொரு விஷயம் கேக்குறேன். இங்க பாரு, நானும் ஒப்பனும் அந்த துரியோதர மூட்டு பையனுக்கு லட்சணகுமாரனுக்கு நிச்சயம் பண்ணா பண்ணணுத்தான். அவனை தாண்டி நீ கட்டிக்கணும். அப்படியா? நான் சொல்ற முடிவு கேட்டுக்க. எப்படி தெரியுமா? இதோ சொத்து காசு மட்டும் சொகத்து காசு மட்டும் திருமணத்தை நிச்சயதார்த்தம் பண்றீங்க அல்லவா? யாரு? நானும் ஒப்பனும். ஆமா. அதனால என்ன சொல்றேன், எனக்கு பார்த்த மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்க. வா விசாண்டாளிகளா, இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ற வயசு என்ன சொல்ற? இங்க வாடி. இதுக்கு மேல உங்க அப்பா அடிக்கிறத நான் என்னால தடுக்க முடியாது. உங்க அப்பா அடிக்கிறாடி என்னால வாங்க முடியாது. இருங்க நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன். வாடி அப்பன்னு சொல்ற மாதிரி நடந்துக்கோ, ஜென்மம் பண்ணிக்கோ, கல்யாணம் மட்டும் எனக்கு நல்ல சேலையை எடுத்து வை, நான் வந்துடுறேன். சுந்தரி தாய், அதாவது
பொட்டப்பள்ளியாச்சு அடிக்காம வளர்த்துற சென்னம்மா. சரி. இன்னைக்கு என்னைய கோபத்தோட அடிக்கும்படி செஞ்சுட்ட. ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. என்னுடைய வார்த்தைக்கு ஒப்பு திருமணம் கல்யாணம் என்று சொல்லுங்க அல்லவா? இதோ நம்ம பிள்ளை மனசுல என்ன இருக்குது, என்ன ஆசை இருக்குது, முன்ன கூப்பிட்டு கேட்டீங்களா? கூப்பிடாதே அப்படி நிச்சயதார்த்த தாம்பளத்தை பறித்து விட்டு சுத்தாம சூடிமனை விடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் கலத்த நீட்டணும்னு சொல்றீங்க. அப்பா சொத்து காசப்பட்டு சொகத்து காசப்பட்டு எனக்கு திருமணம் செய்தீங்கல்ல, ஒரு காலம் சரி அண்ட மேல விழுந்த மண்ட மேல விழுந்தாலும் சரி நான் கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். மாமா ஏமா அபிமன்ய கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க? பாண்டவர் 5 பேரும் நாட்டேல வந்துட்டு காடு வனவாசம் மறந்துட்டு இருக்காங்க. அந்த அபிமன்ய திருமணம் செஞ்சு நீ என்னமா சுகத்தகல்வா? அவனுக்கு நாடு இருக்குதா, நகரம் இருக்குதா, ஒரு வீடு வாசல் இருக்குதா? அவனுக்கு திருமணம் செஞ்சு நீ என்ன பண்ணுவ? நீங்க பாரு துரியனுடைய 56 தேசத்துக்கு யாக சக்கரவர்த்தி துரியோதன மாமன்னன் அவளுடைய மகன் இளவரசன் லக்னகுமாரன் அவனோட திருமணம் செஞ்சா உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஊஞ்சல்ல படுத்து கால் மேல கால் போட்டு ஊஞ்சல் ஆடிட்டு சோர்த்தீங்களாமா. அதனாலதான் தாய் தந்தை நாங்க யோசிச்சு மகன் நன்றாக வாழ்வான், எக்குறையும் இல்லாம சிறப்பாக வாழ்வான் என்று சொல்லி லக்னகுமாரனுக்கு திருமணம் செய்ய நிச்சயதார்த்தம் பட்டு நாளை, அதாவது சுக்லாதேவி இந்த சூரிய உதயத்திலே வெள்ளிக்கிழமை விட 2ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் உனக்கும் லக்னகுமாரனுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் பட்டு விட்டு நீ ஒப்பு கொண்டாலும் சரி ஒப்பு கொள்ளாவிட்டாலும் சரி நான் நினைத்த தேதியில நினைச்ச நாளில உனக்கு லக்னகுமாரனுக்கு திருமணம் நடக்கும். என்ன சொல்கிறாய்? அப்பா அதாவது ஒரு காலம் முடியவே முடியாது. திருமணம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படியா? ஆமா. சரி. என்ன வெட்டி காக்காத காக்கைக்கு எரி போட்டாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். மகளே என்னடி முடிவு பண்ண போற? மகளே நானும் சொல்கிறேன் கேள். எப்படி? ஆனா அண்டமே இருந்து மண்டை மேல் விழுந்தாலும் சரி, ஆனா நான் குறிச்ச நேரத்துல அந்த லக்னகுமாரனுக்கு உனக்கும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் நடப்பது நிச்சயம். அதனால அரியே இவன் ஓடுகளை கழுதையாகி விட்டா நமக்கு தெரியாமல் ஓடி சென்றாங்க ஐமன்ல திருமணம் செஞ்சாலும் செய்வா. அதனால நாளை சுக்லாதேவி சூரிய உதயம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் வரும் வரை இவளை கல்லறை கடங்கள் சிறைச்சாலை வைத்து அடைத்து விடு. கல்லறை சிறை இல்லைங்க, நம்ம அரண்மனையில அடைத்து வைக்கிறோம். கல்லறை சிறைக்கு போனா செத்து போயிருவாங்க. அரண்மனையில அடைத்து வைக்கிறோம். அரண்மனை விட்டா தாதி பெண்களோட தந்திரமாக தப்பி விடுவோம். கல்லறை சிறைச்சாலையில வைத்து அடைத்து வை. நாளை திருமணத்தை செய்வோம். எனக்கு இன்னொரு சந்தேகம். எப்படி? நான் பிள்ளை பெத்ததெல்லாம் நல்லா தம்பி துட்டேன். இந்த கூட இருந்தா பாத்தியா, இவ பண்ண வேலத்தை இவளை கெடுத்து இருக்கட்டும். சிறைச்சாலை வைத்து அடைத்து விடு. போ போ. லட்சுமி மன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் வருகின்ற போது துரியோதன மன்னன் ஆனபட சேனப்படையோடு அன்னோட நாட்டுடைய அரசர்கள் மன்னர்கள் அனைவரும் ஒன்று கூடி லக்னகுமாரன் மாப்பிளை கோலத்தோட அழைச்சு கொண்டு நம்ம சங்குதுபாரி வருவாங்க. அதுவரை இவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். பத்திரமா இவளை பாதுகாக்கணும். கல்யாணம் என்ன எத்தனை வேலை. அது மட்டுமல்ல நம்ம சங்குதுபாரியில பந்தல் பச்சை பந்தல் போடணும், வாழை மரம் கொட்டணும், வண்ண வண்ணமான தோரணம் கட்டணும், வண்ண வண்ணமான மின்விளக்குகளை அலங்காரம் செய்யணும். திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் செய். தந்தையாராகப்பட்டது சுக்கிராம சூழ்மை விடியறதுக்குள்ள நான் வெத்தலை தாம்பளை அறிந்ததுதான் விடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி தந்தையார் கட்டளை. எப்படி தெரியுமா? இதோ என் மாமாவை அபிமானனுக்கு லிகிதம் எழுதி அனுப்ப வேண்டும். லிகிதம்? ஆமா. சரிமா, லிகிதம் எடுத்துட்டு வா. எழுதுவது யாரு? வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய கண்ணனாகப்பட்டது இதோ அவங்க பெண்ணாகப்பட்டது பொன்னாகப்பட்டது கமல சுந்தரி எழுத லிகிதம் என்னவென்றால் ஆனகுந்தி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்ன பண்ற? எழுதிட்டு இருக்கறமா? எப்படி எழுதுற?
இப்படி எழுதுவாங்களா? சொல்றது எழுதிட்டு இருக்கிற. அப்படியா? சரி இருக்கட்டும். ஆனகுந்தி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆனகுந்தி பட்டணத்தை ஆண்டு இந்த அழகு சுபத்திரி ஐமானுக்கு எழுத லிகிதம் என்னவென்றால் என்னவென்றால் இதோ டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய டெல்லி அஸ்னாவட்டி ஆண்டக்கூடிய துரியோத மகன் இலக்கண குமாரனுக்கு வெத்தல தாம்பலத்தை அருந்து விட்டார்கள். சுக்ராமய சூரியமலை விடியறதுக்குள்ள கல்யாணம். ஆமா, இந்த கல்யாணத்தில் இந்த கமலசுந்தர் லிகிதம் என்னவென்றால் விடியறதுக்குள்ள வந்தால் என்னை தாலி கட்டி கூட்டிட்டு போங்க. இல்லனா இதோ அந்த அக்கினி குண்டம் எரிகிறது அல்லவா, அந்த அக்கினி குண்டத்தை இறங்கி சாம்பலாகி விடுவேன். இப்படிக்கு எழுதுவது போடுங்க. கமலசுந்தரி லிகிதம் கையெழுத்து போடுங்க. எங்க போடுறது? கீழே போடுங்க. நீ தானே கீழே போட சொன்ன. அப்புறம் ஏன் நீ எல்லாம் கண்டவன நோக்க மாட்ட? என்ன பார்த்து கேக்குறியா? இங்க லிகிதத்துல கீழே போடு. அட லிகிதம் விக்கிரமா சொன்னாதானே போடுறதுக்கு. சரி கொண்டா போடு. போட்டாச்சு. அதாவது தபால்ல போட்டா லேட் ஆகும். வவ்வால் பூச்சில போட்டுட்டா? வவ்வால் பூச்சில போடாத. உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ அந்த சம்பளத்தை நான் கொடுத்துறேன். என்ன சம்பளம் வேணும்? ஆமா. அதனால இது நேரா கொண்டு போய் ஆனவந்தி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் அபிமனிய மாமன் கிட்ட கொடுத்துட்டு வா. உங்க மாமா கிட்ட தரணும். ஆமா. 1.5 காட்டை குடிச்சேன்னா அப்படியே போற ஸ்பீடே வேற. பாருங்க இப்ப எவ்வளவு செலவு போயிட்டு வா. ஆமா போயிட்டு வா. அழகு சுந்தரியாகப்பட்டவள் தன் மாமனுக்கு லிகிதம் எழுத அதே சமயத்தில் ஆனகுந்திமான ஆண்டு இருக்கக்கூடிய வீர அபிமன்யு சபைதர் போவார். மற்ற விஷயம் பின்னால். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.